ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ் ப்ராசஸோட டெமோவை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ் ப்ராசஸ், அதாவது லினக்ஸ் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவை தெளிவாக கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் அதனோட டெமோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வாட் இஸ் எ ப்ராசஸ், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன கவர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வாட் இஸ் எ ப்ராசஸ், ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ராசஸ், ஸோ ப்ரோக்ராமுக்கும் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ப்ராசஸோட லைஃப் சைக்கிள், ஸோ ப்ராசஸோட லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். அப்புறம் ஃபார்க்ரவுண்ட் வெர்சஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அதாவது ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ்க்கும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். பிஐடி அண்ட் பிபிஐடி, பிஐடினா என்ன, பிபிஐடினா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ப்ராசஸில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட அஜெண்டாவை கவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை வாட்ச் பண்ணலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதனோட டெமோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல வாட் இஸ் எ ப்ராசஸ், அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்க சில கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட அவுட்புட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சப்போஸ் வாட் இஸ் எ ப்ராசஸ் அப்படின்னாக்க நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். வாட் இஸ் எ ப்ராசஸ்னாக்க ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு கமாண்ட், இந்த எல்எஸ் கமாண்டே எடுத்துக்கங்க. எல்எஸ் கமாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு கமாண்டு. அந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா அது ஒரு ப்ராசஸ். அவ்வளோதான் ப்ராசஸோட டெஃபினிஷன். ஸோ இதனோட டீட்டெயில்டு டெஃபினிஷனை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வாட் இஸ் எ ப்ராசஸோட கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம், எக்ஸப்ட் ஃபயர்ஃபாக்ஸு. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை என்னோட சிஸ்டத்தில். ஸோ அதனால ஃபயர்ஃபாக்ஸ் ரன் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு எல்எஸ் அப்புறம் டாப் கமாண்டோட அவுட்புட்டை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு விஎம்ல லாகின் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். சிஸ் அட்மின், அதுக்கு வந்து ஹூ ஆமின்னு ஒரு கமாண்ட் நம்ம ரொம்ப இயர்லியாக பார்த்துருந்தோம். ஐ மீன் த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், ஹூ ஆம் ஐ. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். இப்போ நான் ரூட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ரூட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு சூடோ எஸ்யூ ஐஃபன் இந்த கமாண்ட் தான் கொடுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றின தெளிவாக வீடியோ ஒரு போட்டிருக்கோம், நீங்கள் மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே வந்தாச்சு. நான் மறுபடியும் ஹூவாம் அடிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எல்எஸ் அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ண போகிறேன். ஸோ எல்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் நான். அதை எக்ஸிக்யூட் பண்ணதுனால அது ஒரு ப்ராசஸ். ஸோ இதை தான் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ நமக்கு எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cd/bin இந்த டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ போயிட்டு இதில் எல்எஸ் அடிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அவுட்புட் வருது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறது பேர் தான் ப்ராசஸ். ஸோ இப்போ எல்எஸ்ங்கிறது வந்து லிஸ்ட் பண்ணுறது, ஒரு கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற ஃபைல் அண்ட் டைரக்டரிஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எல்எஸ்ங்கிற கமாண்டு. இதே மாதிரி நிறைய கமாண்ட் இதில் கொடுத்துருக்காங்க இந்த டைரக்டரிக்குள்ளே. இப்போ நான் இருக்கிறது வந்து பின் டைரக்டரி. ஸோ பிடபிள்யூடி அடிச்சிடுறேன் உங்களுக்கு, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா பின் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். இந்த பின் டைரக்டரிக்குள்ளே தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இஜெட் கேட்டுன்னு இருக்குது. இஜெட் கேட்டுங்கிறது நத்திங் பட் ஒரு ஜிப் பண்ணப்பட்ட ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு பேர் தான் இஜெட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு நிறையா கமெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கும். ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஒரு
இந்த சர்வர்லேருந்து வேற ஒரு சர்வருக்கு நான் SSH பண்ணணும் அப்படின்னாக்க SSH அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது ஒரு ப்ராசஸாக மாறும். ஸோ அதுதான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராசஸ். இங்கே W அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ W அப்படின்னு ரன் பண்ணோம்னாக்கா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஷோ ஆகுது. நமக்கு W அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். சாரி, W அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம். இந்த பின் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அவுட்புட் பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருங்க, யூசரு, TTY, அப்புறம் லாகின் டைமு, ஐடல் டைமு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த W கமாண்டோட ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இதுதான், இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த W கமாண்டில். ஸோ அதை கொடுத்தோம்னாக்க நமக்கு அது ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் ஆகி அது என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதனோட அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்புறம் டாப் கமாண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா? ஸோ நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். டாப். ஸோ இங்கேயுமே டாப் இருக்கும், நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் LS கொடுக்குறேன். LS கொடுத்துட்டு மறுபடியும் போகிறேன். இங்கே பாருங்கள், இதில் நமக்கு டாப்புங்கிற கமாண்ட் இருக்கும், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு நிமிஷம் போருங்க. டாப். இங்கே பாருங்கள், நமக்கு டாப்புங்கிற கமாண்ட் இருக்குது. நம்ம இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணாக்க அதுக்கு பேர் ப்ராசஸ். ஸோ டாப் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் டாப் கமாண்ட் ரன் பண்ணுறேன் இங்கே ரூட்டில். ஸோ இங்கே டாப் கமாண்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாக்க அது ஒரு ப்ராசஸாக மாறிடுச்சு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் ப்ராசஸ், இங்கே ரன் ஆகிற ப்ராசஸ். டாப்புங்கிற ஒரு கமாண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக, அது ஒரு ப்ராசஸாக நமக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் குவிட் பண்ணிடுறேன் இதுலேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ராசஸ். ஸோ இதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா /bin ls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்டரிக்குள்ளே தான் நம்ம இருந்தோம், இப்போயும் இருக்கும். அதில் தான் நம்ம அதில் போயிட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். நம்ம மறுபடியும் ஒருக்க பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஸோ விஎம்குள்ளே வந்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து PWD மறுபடியும் போடுறேன். இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து பின்னில் தான் இருக்கேன் நான். இதில் மறுபடியும் LS கொடுத்தோம்னாக்க இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கனாக்க அது என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெச் பண்ணி, டேட்டாவை ஃபெச் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த சைக்கிளுக்கு பேர் தான் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு டாப் கமாண்ட் கொடுத்தோம். டாப் கமாண்டில் அந்த கரண்ட்டாக ரன்னிங் ப்ராசஸை நமக்கு காட்டுச்சு, என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் காட்டுச்சு. அதே மாதிரி LS கமாண்ட் கொடுத்தாக்க லிஸ்ட் பண்ணிச்சு, கரண்ட்டாக இருக்கிற டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணிச்சு. ஸோ W கமாண்ட் கொடுத்தோம், அது வந்து யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்கா, அப்புறம் எப்போ லாகின் பண்ணாங்க அதெல்லாம் காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பின் டைரக்டரியில் இருக்கிறது நாட் ஓன்லி பின் டைரக்டரி. ஸோ நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாம், நமக்கு நம்மளோட ப்ரோக்ராமோ நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வச்சு ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம், அதை ரன் பண்ணோம்னாக்கா அது ஒரு ப்ராசஸ். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெர்மினலில் LS கமாண்ட் ரன் பண்ணாக்க ஸோ அது ஒரு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி தான். ஸோ எந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ, ஈவன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணாலும் அது வந்து ஒரு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணும். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து டிஸ்கில் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து டிஸ்கில் இருக்கும். ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரேமில் ரன் ஆகும். ஸோ ரேம் மூலியமாக CPU யூஸ் பண்ணி நமக்கு ரன் ஆகுறது தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ ஸ்லைடில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ப்ராசஸோட லைஃப் சைக்கிள்ஸ். ஸோ ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட்டிங், டெர்மினேட்டட் அதை கொடுத்துருக்காங்க.
ஸோ ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் இதுதாங்க. ஸோ இதனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். ஸோ நியூ ப்ராசஸ்னா என்ன, ரெடி ப்ராசஸ்னா என்ன, ரன்னிங் ப்ராசஸ்னா என்ன, வெயிட்டிங் ப்ராசஸ்னா என்ன, டெர்மினேட்டட் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து டெமோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டாப் கமாண்ட் அவுட்புட்டில் நமக்கு பார்க்க முடியும். இதில் வந்து டாப் கமாண்ட் அவுட்புட்டில் நமக்கு ஓரளவு இதனோட ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் கவர் ஆகும். நம்ம அதையும் பார்த்துடலாம். நான் அதுக்கு டாப் கமாண்ட் ரன் பண்ணுறேன் விஎம்ல போயிட்டு. நம்ம இப்போ விஎம்குள்ள வந்துட்டோம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். மறுபடியும் டாப் கமாண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ரன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டோட்டல் டாஸ்க் இருக்குது இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங். ஸோ ரன்னிங் அப்படிங்கிறத பற்றி ஒரு லைஃப் சைக்கிளில் படிச்சிருந்தோம். ரன்னிங் ஓகேங்களா. அப்புறம் ஸ்லீப்பிங்னா நத்திங் பட் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங்கிறத சொல்கிறது தான் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறோம். அப்புறம் இங்கே ஸ்டாப்டு ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டாப்டு ப்ராசஸ். ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் ஸ்டாப்பில் இருக்குது. அப்புறம் ஜாம்பி. ஸோ ஜாம்பி ப்ராசஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து மெயினாக கவர் ஆகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்புறம் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது கவர் ஆகிடுது. இது வந்து கர்னல் டிஃபைன் பண்ணுறது தான் அங்கே காட்டுது. ஐ மீன் டாப் கமாண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னிங், ஸ்லீப்பிங், அப்புறம் வந்து ஸ்டாப்டு, ஜாம்பின்னு காட்டுது. பட் ஆக்சுவலாக ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட்டமாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட்டிங், டெர்மினேட்டட். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸோட லைஃப் சைக்கிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் வெர்சஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்னங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதனோட டெமோவை இப்போது சிம்பிளாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து விஎம்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் குவிட் பண்ணிடுறேன். குவிட் பண்ணியாச்சு. நம்ம மறுபடியும் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னாக்கா அது டெர்மினலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும். ஓகேங்களா. நம்ம இந்த டெர்மினல் வந்து ஹங் ஆகிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா இந்த டெர்மினலில் ஐ மீன் இந்த செஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பற்றி தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை ஐ மீன் இந்த செஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்லீப்புங்கிற கமாண்ட் போடுறேன். ஸோ ஸ்லீப்பு 15 அப்படிங்கிறது போட்டேன். இப்போ போட்டோம்னாக்கா நமக்கு அவுட்புட் எதுவுமே வராது. ஆனால் ஸ்க்ரீன் வந்து ஐ மீன் அந்த டெர்மினல் வந்து ஹங் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹங் ஆகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஐ மீன் இந்த டெர்மினல் வந்து ஹேங் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்லீப் 15 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 15 செகண்டுக்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி தான், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போனா தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்தை வந்து Ctrl+C அதுவோ ஏதாவது கொடுத்தோம்னாக்கா அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேட் ஆயிரும், ஐ மீன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே, நம்ம கொடுத்து பார்க்கலாம். என்டர் கொடுக்குறேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் என்டர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அவுட்புட்டு. ஆனால் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கு ஸ்லீப் 15 செகண்ட் கொடுத்துருந்தோம். இந்த 15 செகண்ட் வெயிட் பண்ணால் தான் நமக்கு இந்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் 2 தடவை வந்து ஐ மீன் என்டரை வந்து ஹிட் பண்ணேன். ஸோ அது மாதிரியே வந்துருச்சு. இதுதான் நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ். ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா நமக்கு செஷனை பிடிச்சி வச்சுக்கிடும். இந்த செஷனை வந்து நம்ம வேற ஒரு கமாண்டு ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதே இது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னாக்கா பாருங்கள். பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா அதே ஸ்லீப்பு 15 கொடுக்குறேன். 15 கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்சிம்பிள் தான் போடணும். ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கு வந்து அன்சிம்பிள் கொடுத்தோம்னா இந்த இது வந்து இந்த ஸ்லீப்பிங் 15 செகண்ட் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போது. ஓகே, நமக்கு ஒரு பிஐடி கிரியேட் ஆகிடுச்சு. ஆனாலும் நமக்கு செஷன் யூஸ் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா என்டர் அடிக்கிறேன், வந்துருச்சு. இதை பார்க்குறதுக்கு ஜாப்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ஸ்லீப் 15. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் ஜாப்ஸை கொடுங்க.
டன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. 15 செகண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் வந்து குடுக்குறேன். ஸோ மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் குடுத்துட்டேன். 20 செகண்ட் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிஐடி நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு பிஐடி கிரியேட் ஆகும், அதாவது ப்ராசஸ் ஐடி வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இதனோட பிஐடி. இதை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நமக்கு 20 செகண்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். மறுபடியும் வந்து ஜாப்ஸ் கமெண்ட் கொடுங்க. ஓகே டன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 20 செகண்ட் கம்ப்ளீட் ஆகி நமக்கு மறுபடியும் பழைய செஷன் பழைய ப்ராம்ப்ட்டுக்காக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஃபார்க்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா நமக்கு செஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னாக்கா பேக்ரவுண்டில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகும், நம்ம செஷனை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். மறுபடியும் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸ்லைடில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஐடி அண்ட் பிபிஐடி. ஓகே. ஸோ பிஐடினா என்ன, பிபிஐடினா என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பிஎஸ்ங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பிஎஸ்ங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பிஎஸ் கமாண்டை ரன் பண்ணி பார்ப்போம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம இதில் போயிடலாம். 1 செகண்ட் பொறுங்க, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஸோ இப்போது பிஐடி அப்படின்னாக்கா பிஎஸ்ங்கிற கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிஎஸ்ஸை ரன் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ் ரன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிஐடி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த பிஐடி பார்த்தீங்கன்னாக்கா சூடோக்கு, இந்த பிஐடி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்யூக்கு, இந்த பிஐடி பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு, இந்த பிஐடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிஎஸ்க்கு. ஸோ பிஎஸ்ங்கிற கமாண்ட் ரன் பண்ணோம், அதுக்குமே வந்து ஒரு பிஐடி வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும், அதாவது எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்களோ அது வந்து ப்ராசஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து ஒவ்வொரு பிஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். பை டிஃபால்ட்டாக வந்து அசைன் பண்ணப்படும். அந்த பிஐடி தான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க. பிஎஸ்ங்கிற கமாண்ட் ரன் பண்ணோம், அந்த கமாண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். அந்த ப்ரோக்ராமுக்கு அது வந்து ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிஐடியும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் பிஐடி. இது பிபிஐடினா பேரண்ட் பிஐடி. ஸோ எந்த ப்ராசஸ் மூலியமா இது வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்னாக்கா, இதனோட பேரண்ட் பிஐடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நமக்கு பிபிஐடின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஒரு பிஎஸ் கமாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதனோட அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம். PS-EFன்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிறைய அவுட்புட் வருது, நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனோட பிஐடியும் பிபிஐடியும் நமக்கு காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினிக்ஸ் இருக்குது. என்ஜினிக்ஸோட பிஐடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 1228. அதே இது பிபிஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் 1227. ஸோ இதுதான் இந்த பேரண்ட் ப்ராசஸ், இது வந்து சைல்டு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே போவோம், நம்ம ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஐடி இருக்குது. ஒவ்வொரு யூசரோட ஐடி, எந்த யூசரை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நமக்கு அதனோட பிஐடி கிடச்சிருது, அப்புறம் பிபிஐடி கிடச்சிருது. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு, இவர் தான் வந்து பேரண்ட் ப்ராசஸ். இவர் தான் வந்து இந்த ப்ராசஸை முதல் ரன் பண்ணார். இவர் மூலியமாக தான் இந்த சைல்டு ப்ராசஸ் ரன் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியறதுக்காக இங்கே பிபிஐடி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிஐடிக்கும் பிபிஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் போயிடலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, ஸ்லைடில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு 4-5 வகையான டைப்ஸ் இருந்துச்சு, அதை பற்றி நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கமாண்ட்ஸ் தான் நமக்கு வந்து இன்னைக்கு டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸ் இருந்தது என்னென்ன ப்ராசஸை பற்றி பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் நான். ஸோ என்னென்ன பார்த்தோம்னா யூசர் ப்ராசஸ் பார்த்தோம் நம்ம,
யூசர் ரன் பண்ணுறது தான் யூசர் ப்ராசஸ்ஸு. அப்புறம் சிஸ்டம் ரன் பண்ணுறது வந்து சிஸ்டம் ப்ராசஸ். அப்புறம் டேமன் ப்ராசஸ் பார்த்துருந்தோம். ஸோ அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ஒரு சர்வீஸ் ரன் ஆச்சுனாக்கா அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த இது வந்து டேமன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஜாம்பி ப்ராசஸ்ஸு. அதாவது ஒரு சைல்டு ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆனதுக்கப்புறமும் அதனோட ப்ராசஸ் டேபிளில் காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னாக்கா அதனோட பேரண்ட் ப்ராசஸ் வந்து அதனோட என்ட்ரியை வந்து செக் பண்ணியிருக்காது, செக் பண்ணாமல் விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருந்தோம் அதை இன்னும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் சொல்லியிருந்தோம்னாக்கா சிம்பிளாக சொல்லிடுறேன். யூசர் ப்ராசஸ், சிஸ்டம் ப்ராசஸ், டேம் டேமன் ப்ராசஸ், அப்புறம் ஜாம்பி ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து ஒரு டெமோவாக பார்த்துடலாம் நம்ம. இப்போ யூசர் ப்ராசஸ்னாக்கா யூசர் ரன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரன் பண்ணுறது, நான் இப்போ எல்எஸ் டாப் அதெல்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூசர் ப்ராசஸ். நான் ரன் பண்ணது அந்த யூசர் ரன் பண்ணுறது. இப்போ ரூட் யூசர்னா ரூட் யூசர் ரன் பண்ணுறாரு. இது வந்து சிஸ் அட்மின் யூசர்னாக்கா அவர் ரன் பண்ணுறது. அவர் வந்து எல்எஸ் கமாண்ட் போட்டாருனாக்கா அது வந்து யூசர் ப்ராசஸ், சிஸ் அட்மினோட யூசர் ப்ராசஸ். ஓகேங்களா. இது டீமன் ப்ராசஸும் சிஸ்டம் ப்ராசஸும் சேம் தான் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா. டீமன் ப்ராசஸ்னால் நமக்கு யூனிட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யூனிட் ஃபைல்லேருந்து அது அது ரன் அதுக்குன்னு ஒரு டீமன் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீசஸ் மூலிமா ரன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினெக்ஸ்னாக்கா அதனோட சர்வீசஸ், இது ஹெச்டிடிபிடினாக்கா அதுக்கு ஒரு சர்வீசஸ் இருக்கும். இது சிஸ்டம் ப்ராசஸ்னாலும் பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் நீங்கள் வந்து பில் பண்ணலே உங்களுக்கு எஸ்எஸ்எஸ்டி சர்வீசஸ், அப்புறம் கிரான்டி சர்வீசஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக பை டிஃபால்ட்டாகவே வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து சிஸ்டம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு தெளிவாக ஒரு வீடியோவில் பார்த்துறோம். ஐ மீன் தெளிவாக இப்போ பார்த்துடலாம் டெமோவாக. அதுக்கு வந்து நான் விஎம்குள்ளே போயிடுறேன். ஸோ நம்ம விஎம்குள்ளே வந்துட்டோம். ஸ்க்ரீனை மறுபடியும் கிளியர் பண்ணுறேன். பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராசஸ் அப்படின்னாக்கா நான் ரன் பண்ணுறது, நான் வந்து இப்போ எல்எஸ் அப்படின்னு போடுறேன்னாக்கா அது நான் ரன் பண்ண ப்ராசஸ் தான் யூசர் ப்ராசஸ். ஓகே. இந்த யூசர் ப்ராசஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இதே டாப் கமாண்ட் ரன் பண்ணுறோம். யூசர் ப்ராசஸ் நான் வந்து ரூட் யூசரில் இருக்கேன். ஸோ நான் டாப் கமாண்ட் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம ரன் பண்ண ப்ராசஸ் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இது அப்பாச்சி யூசர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பாச்சி யூசர் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்காரு. ஸோ சில ப்ராசஸர் ரன் பண்ணியிருக்காரு, அதுவும் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெச்டிடிபிடி அப்படின்னு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ப்ராசஸ். ஸோ அப்பாச்சி யூசரெல்லாம் ரன் பண்ணப்படுது. ஸோ உங்களுக்கு டேமன் ப்ராசஸ், ஐ மீன் சிஸ்டம் அண்டு டேமன் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்எஸ்டி சிஸ் அட்மின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பொறுங்க, இது குவிட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் எஸ்எஸ்ஹெச்டி ஸோ கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ டிஃபால்ட்டாக இந்த சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ சிஸ்டம் ஒன்ஸ் பில்ட் பண்ணலே உங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு தான் வரும். ஸோ அப்போனா தான் நம்ம வந்து சர்வரை வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம புட்டியில் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சர்வீசஸ் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து சிஸ்டம் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீமான் ப்ராசஸ் அப்படின்னாக்கா HTTPD. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் HTTPD. ஸோ இங்கே HTTPD சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த பேக்கேஜுக்கு ஒரு சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் டேமன் சர்வீசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். இந்த யூசர் ப்ராசஸ் பார்த்தாச்சு, அப்புறம் சிஸ்டம் ப்ராசஸும் பார்த்தாச்சு, அப்புறம் டேமன் ப்ராசஸும் பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இஜெட் காட்டுறது, ஐ மீன் ஜாம்பி ப்ராசஸ். ஜாம்பி ப்ராசஸ் நமக்கு கரண்ட்டாக இப்போ ரன் ஆகலை. ஸோ அதுக்கு இதில் போய்க்கிறேன். விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். மறுபடியும் PS-EF கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி ப்ராசஸ்க்கு நம்ம க்ரப் பண்ணி பார்க்கலாம். பைப்பு க்ரப்பு இஜெட்னு கொடுத்துட்றேன், இல்லாட்டி வெறும் இஜெட் மட்டும் கொடுக்குறேன், கேபிட்டல் இஜெட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வரலை அவுட்புட்டு. ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணதுக்கான வருது, ரன் பண்ணதுக்கான PID. ஸோ இது கிடையாது ஆக்சுவலாக. நமக்கு எதுவும் இப்போதைக்கு ஜாம்பி ப்ராசஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கேயே காட்டும்.
ஒரு நிமிஷம் பொறுங்க. ps-aux. ஸோ நமக்கு இங்கேயே காட்டும் நிறையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ், ஐ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதில் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஜாம்பி ப்ராசஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ நமக்கு ஜாம்பி ப்ராசஸ் எது ரன் ஆகலை, நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா ps-aux பைப்பு க்ரப்பு இஜெட்னு கொடுக்குறேன். ஐஜென் க்ரப்பு ஐ ஜெட் அப்படிங்கிற ஸ்மாலாக இருந்தாலும் கேபிட்டலாக இருந்தாலும் பாரு அப்படின்னு சொல்லிடுறேன் நமக்கு. ஸோ நமக்கு வந்து ஜாம்பி ப்ராசஸ் இல்லை. இந்த ரெண்டு அவுட்புட் எதனால் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விஎஸ்சி ஜெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹெட்டிங்கு இதனால காட்டுது. இது வந்து இன்னொரு வேர்டோட சேர்ந்து வரதுனால இந்த ஜெட்டு அதை காமிக்குது. ரீசபிள்னு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனாலையும் காமிக்குது இங்கே வந்து. ஸோ இது வந்து ஜாம்பி ப்ராசஸ் கிடையாது. நமக்கு வந்து ஸ்டேட்டில் காமிக்கணும். நமக்கு ஸ்டேட்டில் அந்த ஜாம்பி ப்ராசஸ் காமிக்கல. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாம்பி ப்ராசஸ் எதுவுமே இல்லாததுனால ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் போயிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே. ஸோ டெமோவோட சம்மரை கொடுத்துருக்காங்க. டெமோவோட சம்மரை நம்ம இன்றைக்கி என்னென்ன டெமோ பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, வாட் இஸ் எ ப்ராசஸ் அப்படிங்கிறதோட டெமோ பார்த்தாச்சு. அந்த ப்ராசஸை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் ப்ரோக்ராம் வெர்சஸ் ப்ராசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தாச்சு நம்ம ஒரு டெமோவாக. அப்புறம் ப்ரோக்ராமோட லைஃப் சைக்கிள் ப்ராசஸோட லைஃப் சைக்கிள் பார்த்தாச்சு. என்னென்ன லைஃப் சைக்கிள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டாப் கமாண்ட் அவுட்புட்டில் அதை கர்னல் அசைன் பண்ணுற அந்த ப்ராசஸோட ப்ராசஸையும் அப்புறம் வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னாக்கா அதனுடைய லைஃப் சைக்கிளை நம்ம பார்த்தாச்சு. எப்படி சொன்னோமோ அதையும் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ் விசஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தாச்சு. அதாவது ஃபோர்க்ரவுண்டில் நம்ம ஸ்லீப் கமாண்டை ரன் பண்ணோம். அது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிச்சு செஷனை. இது பேக்ரவுண்டில் ரன் பண்ணோம். நமக்கு வந்து செஷனை ஹோல்ட் பண்ணலை. ஓகேங்க. அதனோட ஜாப்ஸையும் பார்த்தாச்சு. ரன்னிங் ஆகுக்கா ஆகலையா அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்புறம் பிஐடி பிபிஐடி அதையும் தெளிவாக பார்த்தாச்சு. பிஐடினாக்கா இந்த ப்ராசஸ் ஐடி, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ஐடிக்கு பை டிஃபால்ட்டாக வந்து யூனிக் ஐடி அசைன் ஆகும். அதை பார்த்தாச்சு. அப்புறம் பிபிஐடி அந்த ப்ராசஸ் வந்து எந்த இதிலிருந்து வந்துச்சோ, ஐ மீன் பேரண்ட்டு, அவரோட பேரண்ட்டையும் நம்ம பார்த்தாச்சு. அந்த பேரண்ட் ஐடியும் நம்ம பார்த்தாச்சு எப்படி வியூ பண்ணணுன்ட்டு. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் அது யூசர் ரன் பண்ணுற ப்ராசஸ், சிஸ்டம் ரன் பண்ணுற ப்ராசஸ், அப்புறம் டீமன் ப்ராசஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜாம்பி ப்ராசஸ் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவை கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கீழே ப்ராசஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக் டூஸ் ஐடி தமிழுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக் டூஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.